இதுவரைக்கும் நம்ம இந்த டாபிக்க ஃபாலோ பண்ணதிலிருந்து இன்னைக்கு தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் டர்ன் நடந்துகிட்டே இருக்குது. இந்தியா மேல நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டாக்ஸ வந்து ட்ரம்ப் போட்டிருக்காரு. ட்ரம்போட ஒரே கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ட்ரம்போட ஈகோவ ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ட்ரம்ப் வந்து தான் தான் ராஜா, இந்த உலகத்துல நம்ம சொல்றது எல்லாத்தையும் எல்லா நாடுகளும் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல, சவுத் கொரியா மாதிரி நாடுகள், பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்லாம் ட்ரம்ப் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டு லைன்ல நிக்கிற அந்த நேரத்துல, அவர் எதிர்பார்க்காத நேரத்துல இந்தியா ட்ரம்ப்பை எதிர்த்து நிக்குது. அண்ட் இதை ட்ரம்ப்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. டாக்ஸை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதை நான் எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி புது நியூஸ் வந்திருக்குது. இந்தியா மேல அடிஷனல் 25% டாக்ஸ். நீ என்ன இன்னமும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற, உன் மேல இன்னும் டாக்ஸை போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஃபெக்டிவா 50% டாக்ஸ் வந்து இந்தியன் பொருட்கள் அமெரிக்கால விற்கிறதுக்கு போட்டிருக்காரு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து நம்ம அவ்வளோ ஐபோன் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம், நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டா. ஹொசூர்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சென்னையை சுற்றி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்தியாவில் வந்து ஐஃபோன் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எல்லா ஃபோன் மேலேயும் டாக்ஸ். இந்தியாவில் இருக்கிற சாதாரண ஒரு கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்க்கக்கூடிய அன்றாட வாழ்க்கை வாழ்றவங்க கூட கஷ்டப்படணும், ஏன்னா இந்தியா என் முன்னாடி அடிபணிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நம்ம மேலே டாக்ஸை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. அண்ட் இந்தியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பதிலடி ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்குற அதே நேரத்தில் ஒரு பேக்கப் பிளான் போட ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பேக்கப் பிளானை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மளோட பேக்கப் பிளானில் நம்ம இவ்வளோ நாள் பரம எதிரின்னு நினச்சிட்டு இருந்த சைனா இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரஷ்யா இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சம்மந்தமே இல்லாமல் உலகத்தோட இன்னொரு எண்டில் இருக்கக்கூடிய பிரேசில் நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இன்னைக்கு பிரேசிலோட ஹெட்டு அவங்க நாட்டு பிரஸ் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி பேச போகிறீங்களான்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் ஏன் ட்ரம்ப் கிட்ட பேசணும், நான் மோடி கிட்ட பேசுவேன், நான் ஜி கிட்ட பேசுவேன், சைனாவோட பிரசிடென்ட் அவர்கிட்ட பேசுவேன், நான் ட்ரம்ப் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. நம்ம இவ்வளோ நாள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்த ட்ரம்ப் திடீர்னு நம்ம மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சு, நம்மனால தான் உக்ரைன்ல ரத்த வெள்ளம் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம டாக்ஸை ஏற்றி நம்ம நாட்டில் இருக்கிற சாதாரண மக்களோட உழைக்கும் வர்க்கத்தோட மக்களோட வயிற்றில் அடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நம்ம இந்த டாபிக் பேச ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு தான் இருக்கிறதுல அதிகமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்திருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நடக்குது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான மீடியாவை பார்த்து அதை ரிப்போர்ட்லாம் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் உங்ககிட்ட கம்பைல் பண்ணி கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒர்க் கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் இங்கே இருக்கிற மொத்த டீமையும் மோட்டிவேட் பண்ணி டெய்லி இந்த கண்டென்ட்டை உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் யூடியூபோட அல்கோரிதமும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு எப்போ ரெலவெண்ட்டாக இருக்கோ உங்ககிட்ட வந்து ஈஸியாக சேர்த்துரும். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம நேத்திக்கு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ட்ரம்ப்பை வந்து இந்தியா வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுச்சுங்க. இவ்வளோ நாள் ட்ரம்ப்பை வந்து இந்தியா இப்படி டீல் பண்ணோன்னு இந்தியன்ஸ் நம்மளே நினைச்சு பார்க்கல. அதான் உண்மை. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்தியன் கவர்மெண்ட் வந்து ட்ரம்ப்பை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வச்சு பொலந்து கட்டிடுச்சு. ட்ரம்ப்பை வந்து நீ பெரிய யோக்கியமையா, சும்மா எண்ணெயை பார்த்து எப்போ பார்த்தாலும் ரஷ்யாவோட போருக்கு நான் தான் காரணம், ரஷ்யாவோட எண்ணெய் வாங்குறதுல தான் ரஷ்யா நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீ தான் ஏன் ரஷ்யா கிட்டேருந்து இவ்வளோ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டு யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க, அவங்க பாரு இன்னும் ரஷ்யா கிட்டேருந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் போடக்கூடிய ஃபெர்டிலைசர் வரைக்கும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. உங்களை விட நாங்கள் கம்மியாக தாண்டா வாங்கிட்டு இருக்கோங்கிறத உலகமே பார்க்குற மாதிரி ட்ரம்ப்புக்கு புரிகிற மாதிரி ட்ரம்ப் பாஷையிலே பதில் சொல்லிட்டோம். நீங்கள் இது வரைக்கும் இருந்த இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸ்க்கும் ட்ரம்ப்புக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே க்ளோஸ்டு டோரில் மீட்டிங்கை நடத்துவாங்க. அதாவது ரெண்டு நாட்டோட தலைவர்கள் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன்ஸ் இருக்கும், ஸ்ட்ராங்கான ஐடியாஸ் இருக்கும். அதை எல்லாரும் முன்னாடியும் பேச முடியாது. ஸோ மீட்டிங்குள்ளே எல்லாத்தையும் அடிபுடியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து நீட்டாக பேசுவாங்க. ட்ரம்ப் எதை கெத்துன்னு நினைப்பாருன்னா, எல்லாரும் முன்னாடி நான் மிரட்டுறேன் பாரு, எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்துறேன் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு புரியுற பாஷையில தான் அவருக்கு பதில் சொல்லணும். இவர் பண்ற மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் இவ்வளோ நாள் வந்து பாகிஸ்தான் அடிபணிஞ்சு போனாங்க, போயிட்டு இருக்காங்க. சவுத் கொரியா அடிபணிஞ்சு போனாங்க, போயிட்டு இருக்காங்க. ஜப்பான் அடிபணிஞ்சு போயிட்டு இருந்தாங்க, போயிட்டு இருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸும் அவங்களுக்கு அடிபணிந்து போறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அமெரிக்காவோட ஆயுதங்களை நம்பி தான் அவங்க நாட்டோட செக்யூரிட்டியே இருக்குது. பட் இந்தியா அப்படி கிடையாது. நம்ம நாட்டோட செக்யூரிட்டி, நம்ம நாட்டோட ராணுவத்தில் நம்ம அதிகமாக வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் ரஷ்யனோடது. நம்ம ட்ரம்ப் ஒரு அளவுக்கு மேலே பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் பார்ட்னர் வந்து அமெரிக்கா தான். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 20 to 30% பொருட்களை வந்து நம்ம அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்.
ஆனால் அவங்க ஒரு அளவுக்கு மேலே மிரட்டுறப்போ என்னங்க பண்ணுறது? ஸோ நேத்திக்கு வந்து நம்ம ட்ரம்ப்பை பதிலுக்கு புளிர்னு அரைஞ்சு விட்டோயோ, நீ தான் ஏன் தப்பு, நீ தான் ரஷ்யா கிட்ட அதிகமாக உறவு கொண்டாடிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு எங்களை வந்து மிரட்டாத அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம். இந்தியன் ஆர்மி வந்து கலாய்ச்செல்லாம் விட்டாங்க பப்ளிக்காகவே ட்விட்டரில். நம்ம நேத்திக்கே வீடியோவில் உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, ட்ரம்ப்பை பாருங்கள் 24 மணி நேரத்தில் இதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும்னு. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேன். 24 இல்லை 26. ஸோ எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் ட்ரம்ப் எடுத்துட்டாரு. ஐ திங்க் டைம் டிஃப்ரென்ஸ்னால அவர் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் எந்திரிச்சு கொஞ்ச நேரத்தில் புது ரூலை பாஸ் பண்ணியிருக்காரு. இந்தியா மேலே போடுறா எக்ஸ்ட்ரா 25% டேக்ஸ். இது நம்ம ஒன்றும் எதிர்பார்க்காதது இல்லைங்க. நம்ம நேற்றுக்கு வீடியோவில் ஒரு யூடியூபர்னா, நான் இந்த நியூஸ் எல்லாம் குளோபல் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுறேன், நானே நேற்றுக்கு வீடியோவில் சொன்னேன்ல இதை பண்ண போகிறாருன்னு, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரா. பட் நம்ம அடிச்சடி எங்கள் கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கடவுளுக்கு கேட்டுருச்சுன்னு சொல்கிற மாதிரி ட்ரம்ப் இதை பண்ணுவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதிர்பார்த்து தான் இதை பண்ணுறோம். ஓகேவா, இது அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்லாம் கிடையாது. அட் த சேம் டைம் இந்தியாவுக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர், கரெக்டாக நம்மளோட பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் நம்மளை விட்டு நகண்டு போகிறாங்கன்னா, நம்ம நாட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 40 to 50 lakh பிஸ்னஸஸ் இதை 50 lakh பீப்புள் இந்த பிஸ்னஸஸை நம்பி இருக்காங்க. தட் இஸ் 4 to 5 million பீப்புள் வந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்களை நம்பி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஐஃபோன் அசம்பிள் பண்ணுற நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற மக்களாக இருக்கட்டும், ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், மெடிசன் கம்பெனியில் வேலை பார்க்குற போகிறவங்களா இருக்கட்டும், டெக்ஸ்டைல் கம்பெனி திருப்பூரில் வேலை பார்க்க போகிறவங்களா இருக்கட்டும், தமிழ்நாடே டைரெக்டாக பாதிக்கப்படுற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்களுக்குலாம் நம்ம அல்டர்னேட்டாக பார்க்கணும்ல. ஸோ இந்த ஒரு கடையை மூடிட்டானா நம்ம இன்னொரு கடைக்கு எங்கேயாவது பொருளை கொடுத்து விற்கணும். இந்த கடையை மூடிட்டா நம்ம அடுத்த கடைக்கு போகணும். கரெக்டாக. இப்போ அந்த கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். இது எல்லாத்துக்கான சொல்யூஷனாக இந்தியா மட்டும் இல்லை, இன்னைக்கு வேர்ல்டே வந்து ஆக்சுவலாக பிரிக்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான அமைப்புலாம் இல்லைங்க. இந்த ட்ரம்ப் வந்து என்ன பிரிக்ஸ் ஆரம்பிக்கலான்னு கேட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து கால்வான் கிளாஷ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2019 இந்த கோவிடுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் எல்லையில் பிரச்சனை வந்துச்சு. அன்னையிலேருந்து நம்மளுக்கும் சைனாக்கும் ஒரு பெரிய சுமூகமான ரிலேஷன்ஷிப் இல்லை. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தாலும் சைனாவையும் இந்தியாவையும் சேர்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வரைக்கும் அவங்க ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் சம்மந்தமே இல்லாமல் உலகத்தோட அதிகமான பாப்புலேஷன் கொண்ட 2 ஜாகர்நாட்ஸை ஒன்று சேர்த்த ஒரே க்ளூ யார் தெரியுமா? நம்ம ட்ரம்ப் தான். இப்போ ட்ரம்ப் வந்து 2 பேரையும் அப்போஸ் பண்ணிருக்காருல. இந்தியா என்ன முடிவு பண்ணிடுச்சுனால், நம்ம சைனாவோட ஏன் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, ட்ரம்ப்புங்கிறவன் எங்கேயோ இருக்கான், கரெக்டாக, அந்த ஆள் வந்து இன்னும் 3 வருஷத்துக்கு தொல்லை பண்ணிருக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணால், நீங்கள் இப்போ பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அடி பண்ணிடுறாங்கல்ல, அப்படியே ட்ரம்ப் விட்டுட்டு போயிடுவாரா, இன்னும் அடி பண்ணி வைப்பார். ஸோ ட்ரம்ப் வந்து தன்னோட ஈகோவை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு என்னனாலும் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாருன்னு ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம புது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேக் பண்ணுங்கிறத ரியலைஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் ஒரு பழைய ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். நம்ம மாடர்ன் இந்தியாவில் நம்மளுக்கும் சைனாவுக்கும் நிறைய பிரச்சனை இருந்தாலும், நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவர்கள் வந்து சைனாவுக்கு குங்ஃபுவெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. நம்ம 7ஆம் அறிவு படத்தில் காமிச்சதுலேருந்து we have been of great relationship with China. நம்மளுக்கும் அவங்களுக்கும் நிறைய பஞ்சாயத்து இப்போ இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு காலத்தோட கட்டாயம் நம்மளுக்கு புது பார்ட்னர்ஸ் தேவை. ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து சைனாவில் நடக்கக்கூடிய ஒரு SCO, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், இந்த ஒரு சமிட்டோட மீட்டிங்க்கு வந்து நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து பர்சனலாகவே போக போகிறாரு. ஆகஸ்ட் 31 நடக்குது. ஜென்ரலாக அவர் இங்கே போக போகிறாருன்னா அது ஒரு 1-2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம். 20 நாள் தான் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறதுக்கான காரணம் ட்ரம்ப் தான். அது மட்டும் கிடையாது, இது ஒரு சைட் நம்ம சைனாவோட ஒரு பாண்ட் உருவாகிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, சைனாவுக்கும் நம்ம தேவை. ஏன்னா சைனாவுக்கும் அமெரிக்காங்கிற மார்க்கெட் போயிடுச்சு. இப்போ சைனாவுக்கும் நம்ம தேவை. அது மட்டும் இல்லாமல் 3வது, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் நம்மளோட NSA அஜித் டோவல் அவர்கள், அவங்க வந்து ரஷ்யாவில் இப்போ இருக்காங்க. நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா ஆல்சோ இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். அதையுமே நம்ம வந்து ஒரு சைடு வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ பிரிக்ஸில் இருக்கக்கூடிய ரஷ்யா, சைனா, இந்தியா இப்போ ஒரு டீமாக இருக்குல்ல, அதில் பிரேசில் அவங்க சம்பவத்துக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. பிரேசில் மேலே 50% டேக்ஸ். ஓகேவா, ட்ரம்ப் வந்து பிரேசில் மேலேயும் டேக்ஸ் போட்டிருக்காரு, 50% டேக்ஸ் போட்டிருக்காரு. நீ 50% போடுறப்போ பேசிக்காக உன் பொருள் இங்கே விற்காதேன்னு சொல்கிறது, இன்டெரக்டாக சொல்கிறது அதுதான். அது ஏன் டேக்ஸை போடணும், நீ விற்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம், ரஷ்யா கிட்ட வந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. எனிவே பிரேசில் மேலே போட்ட டேக்ஸ் வந்து அகைன் 50%. பிரேசிலோட பிரசிடென்ட் இருப்பார்ல, அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூலா டா சில்வா அப்படிங்கிறவர். அவர்கிட்ட வந்து இப்படி என்னங்க ட்ரம்ப் வந்து அவங்க பிரேசில் வந்து இந்தியாவை விட அதிகமாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. நம்மளை விட அவங்க இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஓகேவா, பிரேசிலுமே ஒரு பெரிய கண்ட்ரி, சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கண்ட்ரி, கரெக்டாக, குளோபல் லெவல்லையுமே ஒரு மிகப்பெரிய நாடு. இப்போ பிரேசில் மேலேயுமே வந்து ட்ரம்ப் கண்டமணிக்கு டேக்ஸை போட்டுட்ருக்காரு. இப்போ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட பிரசிடென்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லூலா டா சில்வா கிட்ட வந்து போய் கேட்குறாங்க, என்னங்க ட்ரம்ப் உங்கள் மேலே இப்படி டேக்ஸை ஏற்றிட்டே போயிட்டுருக்காரு. அவர் ஒரு ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, இப்படியே டேக்ஸ் ஏற்றிட்டு போயிட்டு இருந்தால் நம்ம நாடு அதிகமாக பாதிக்கப்படுமே, ட்ரம்ப் கிட்ட சாரி கேட்க போகிறீங்களா, ட்ரம்ப் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போகிறீங்களா, ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வணக்கத்தை போட போகிறீங்களான்னு கேட்டால் அவர் இருந்துக்கிட்டு, நோ, ஐ வில் கால் பிரைம் மினிஸ்டர் மோடி
ஐ வில் கால் பிரசிடென்ட் ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஏன் ட்ரம்ப் கிட்ட கால் பண்ணும், பட் நாட் ட்ரம்ப் அப்படின்னு இருக்காரு. நான் ட்ரம்ப் கிட்ட பேச மாட்டேன், எனக்கு இந்தியா இருக்காங்க, எனக்கு சைனா இருக்காங்க, உலகத்திலே 2 மிகப்பெரிய மார்க்கெட் அதுதான், அமெரிக்கா கிட்ட போய் நான் ஏன் நிற்கணும், நான் அவங்க கிட்ட போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பப்ளிக்காகவே ப்ரெஸ்ஸை பார்த்து பேசியிருக்காரு. ட்ரம்ப் வந்து எதிர்பார்க்காது. நம்ம பேசிக்காகவே ட்ரம்ப்பை நம்ம வந்ததுலேருந்தே, இந்த புதுசாக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அவர் என்ன ஐடியாவில் இருக்காருன்னா, அவருக்கு கடைசி 4 வருஷம் இதுதான், இதுக்கப்புறம் அவர் மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கு ரன் ஆக முடியாது. ப்ராபப்ளி அதையும் அவர் ஏதாவது ட்ரை பண்ணார், பட் ஜென்ரலாக ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி, வயசாயிடுச்சு. அது போக அங்கே ரூல்ஸும் இருக்குது, 2 தடவை தான் நிற்கணும்னு. ஸோ இப்படி இருக்கிறப்போ ட்ரம்ப் வந்து என்ன யோசிச்சிருப்பாருன்னா, நான் வர்றேன், நான் உலகத்தில் எவனுமே பண்ணாத அளவுக்கு எல்லாத்தையும் நான் மிரட்ட போகிறேன், எல்லாரையும் நான் கடி பண்ணிக்க போகிறாங்க. இதுதானே ட்ரம்ப்போட ஸ்கெட்சு. இன்ஃபேக்ட் ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரியே பாகிஸ்தான் வணக்கத்தை போட்டாங்க, தாய்லாந்து வணக்கத்தை போட்டாங்க, அப்புறம் வந்து வியட்நாம், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ், அவங்களாம் ஜப்பான், சவுத் கொரியா, வேறு வழியே இல்லை, அவங்க அமெரிக்காவை டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்க சேஃப்டிக்காகவே செக்யூரிட்டிக்காகவே அமெரிக்கன் ஆயுதங்கள் தேவைப்படுது, வணக்கத்தை போட்டாங்க. இந்தியா வணக்கத்தை போடல. ப்ராபப்ளி ட்ரம்ப் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய வணக்கத்தை வந்து ட்ரம்ப்புக்கு வைக்கக்கூடிய சலாமை வந்து இந்தியா தான் போட்டிருக்குன்னு அவர் எதிர்பார்த்துருப்பாரு. பட் இந்தியா போடல. அது அவருக்கு பெரிய ட்ரிகராக இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் சைனாவும் வணக்கத்தை போட மாட்டேங்கிறாங்க. என்னடா அது, சைனா இந்தியா 2 பேரும் அவங்களுக்கே ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு வணக்கத்தை போட மாட்டேங்கிறாங்க. போதாத குறைக்கு ரஷ்யாவை வேறு சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ பிரேசில் வேறு சேர்ந்துட்டாங்க. இந்த பிரிக்ஸுங்கிற ஒரு மீட்டிங் வந்து சும்மா பேருக்கு தாங்க மீட் பண்ணுறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், பிரிக்ஸ் வந்து அப்படியே உலகத்தையே மாற்றி, நானே பிரிக்ஸ் கரன்சின்லாம் பேசியிருப்பேன் பாருங்களேன் ஒரு 1 இயர் முன்னாடி. அவங்க அப்படிலாம் ஒன்றும் பெரிய ரொம்ப சீரியஸான டீம்லாம் கிடையாது, அப்படியே லைட்டாக இப்படி ஒன்று வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. ட்ரம்ப் ஆடுற ஆட்டத்தை பார்த்து இங்கே இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் பை டிஃபால்ட்டே ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 2025 நம்ம யாருமே எதிர்பார்க்க எந்த ப்ரெடிக்ஷனும் இல்லாத ஒரு லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ குளோபல் ஆர்டர் இஸ் பீங் ஃபார்ம்டு. அமெரிக்கா உலகத்திலே அதிகமான பணத்தொகை இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் US டாலரில் நடந்துட்டு இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே எந்த அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, US டாலர் வந்து ஒரு சேஃபான கரன்சிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே. உலகத்தில் இருக்கக்கூடிய பாதி பாப்புலேஷன் பிரிக்ஸில் தான் இருக்குது. இந்த 4-5 கண்ட்ரி வந்து உலகத்தில் ஹாஃப் த பாப்புலேஷனோட உட்காந்துட்டு இருக்கோம். இந்த சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு 30% டேக்ஸு. பிரேசில் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய பிரிக்ஸுங்கிற அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இதில் லிஸ்ட்டை பாருங்களேன். பிரேசிலுக்கு 50% டேக்ஸு, ஓகேவா. ரஷ்யா கூட பிஸ்னஸே கிடையாது, டேக்ஸ் போடுறதுக்கு எங்கே டேக்ஸு, பிஸ்னஸே கிடையாது. இந்தியா மேலே இப்போ 50% டேக்ஸு, சைனா மேலே 30% டேக்ஸு. அது நடுவில் வந்து 225% டேக்ஸ் போயிட்டு இப்போ 30 ஆக்கியிருக்காங்க. இமீடியட்டாக எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு. ஆனால் சைனா மேலே தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா மேலே 30% டேக்ஸ், எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி அவங்க மேலேயும் ஏற்றிடுவார். ஸோ இப்படி எல்லார் மேலேயும் டேக்ஸை போட்டு சேர்க்கவே முடியாது. பேருக்கு இருந்த அமைப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளே யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மகான் மட்டும்தான். இவன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போ ட்ரம்ப் அடிக்கிறதுக்கான ஒரே காரணம் ட்ரம்ப் மட்டுமேனு வந்து தெரிகிறது. கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. பட் ஆன் சீரியஸ் நோட், ஓகே மதன், இதெல்லாம் சரி. ஆனால் இப்போ 50% டேக்ஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மெடிசன் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நார்மல் பீப்புள், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள் அத்தனை பேர் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. டெக்ஸ்டைல் கம்பெனியில் அத்தனை மிடில் கிளாஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு லேபர் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட ஃபியூச்சரில் என்ன ஆகும்? ட்ரம்ப் வந்து ஈகோவில் வந்து எதையோ பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவங்கள எப்படி பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக பாதிக்கும். நான் அதை சுகர் கோட் பண்ணலாம் விரும்பலை, அதிகமாக பாதிக்க தான் போகுது. அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நம்ம அல்டர்னேட்டிவாக அமெரிக்காவில் தானே விற்கக்கூடாது, சைனாவில் விற்கக்கூடாதா? சைனாவில் விற்கிறது கஷ்டம் தான், ஆனால் விற்கக்கூடாதா என்ன? ட்ரை பண்ணி பார்ப்போம். ரஷ்யாவில் விற்கலாம்ல, பிரேசிலில் விற்கலாம்ல, மீதி நாடுகள்லாம் உலகத்தில் இவ்வளோ இருக்கே, ஒரு கண்ட்ரி தானே நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம யூகேவோட நல்ல பிஸ்னஸ் டீலில் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணுவோம். ஏன் ஒருத்தனுக்கு பயந்து நம்ம சலாம் போடணுங்கிற ஒரு டெசிஷனை இந்தியா எடுத்திருக்கு. இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டாக. இத்தனை வருஷத்தில் இந்தியா வந்து அந்த மிடில் பாத், எப்போவுமே நம்ம பேசிகிட்டு இருப்போம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனையான நடுவில் நிற்கிறேன், பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனையான நடுவில் நிற்கிறேன், ஆஃப்ரிக்காவில் சம்மந்தமே இல்லாத 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனையாக நான் நடுவில் நிற்கிறேன். இந்தியா வந்து எந்த சைடுமே எடுக்கல. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போவுமே இந்தியா சைடு எடுக்கலை. இந்தியா இஸ் பீங் ஃபோர்ஸ் டு டேக் அ சைடு. இந்தியா மேலே இப்படி டேக்ஸ் ஏற்றிட்டே போயிட்டு இருந்தால் எப்படிங்க அமெரிக்காவோட ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். எனக்கு புரியுது நிறைய பேர் இங்கே, ஏன்னா ட்ரம்ப்போட ஈகோவுக்கு எங்கே எண்டு இருக்குன்னு தெரியல. இங்கே அடுத்து அவர் கை வைக்கக்கூடிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா, ஐ டோன்ட் நோ, என் ஃப்ரெண்ட்ஸே நான் சொல்லுவேன், அத்தனை பேர் வந்து ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நானே வந்து ஐடி கம்பெனிலேருந்து வந்தவன் தான். நான் வேலை பார்த்த கம்பெனியே மெயின் பிஸ்னஸ் வந்து அமெரிக்காவில் தான் பண்ணிட்டுருக்குது. எங்கே போய் இது முடியும்னு தெரியல. பட் ட்ரம்ப்போட ஈகோ எல்லாத்தையும் விட பெருசாக இருக்குது. பட் ஒரு விஷயம் என்னென்னா, என்றைக்குமே ஒரு கண்ட்ரி வந்து ஒரு கண்ட்ரி மேலே மட்டும் டிபெண்ட்டாக வாழவே கூடாது.
அமெரிக்கா ஒரு கண்ட்ரி மேலே டிபெண்டே கிடையாது. அமெரிக்காவுக்கு எல்லா கண்ட்ரிலேருந்து உள்ள பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. அமெரிக்கா எல்லா கண்ட்ரிலையும் பிஸ்னஸ் பண்ணிருக்குது. இப்போ இந்தியாவும் அப்படி தானே இருந்திருக்கணும். நம்ம ஏன் அமெரிக்காங்கிற ஒரு கண்ட்ரியை மட்டும் நம்பி இருக்கணும்? இது காலத்தின் கட்டாயம் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். எஸ், இட் இஸ் அ டஃப் பில். பட் இதை ஸ்வாலோ பண்ணோன்னா நம்ம டைவர்சிஃபை பண்ணுவோம். ஒரு கண்ட்ரி மேலே டிபெண்ட்டாக இருக்க மாட்டோம். நிறைய கண்ட்ரியோட பிஸ்னஸ் பண்ணுறப்போ நிறைய கண்ட்ரிக்கும் நம்ம பெரிய கண்ட்ரி ஆகும். நம்மளும் மற்ற கண்ட்ரீஸ்க்கு நடுவில் வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு லீடராக நம்ம உருவாக முடியும். இனஃப் நம்ம வந்து தேர்ட் ஸ்பாட்டுக்கு காம்பீட் பண்ணுறதே போதும். நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம 100 வருஷம் கழிச்சு போகணும்னு நினச்சோனால் அதுக்கு இன்றைக்கே ஆசைப்பட ஆரம்பிக்கணும். அதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும். அண்ட் ப்ராபப்ளி இது அதுக்கான ஒரு ஸ்டெப்பாக கூட நம்ம வச்சுப்போம். நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கான சொல்யூஷன் கவர்மெண்ட் கிட்ட வந்து அந்த கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு டேக்ஸை கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங் இன்னும் கம்மியாக பண்ண முடியும். சைனாவில் இருக்கிற ப்ரைஸை விட நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கம்மியாகணும்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை வந்து நாங்கள் கம்மியாக்கணும்னா காஸ்ட்டை நாங்கள் கம்மியாக்கிக்கிறோம். பட் டேக்ஸை நீங்கள் கம்மியாக்குங்க, எக்ஸ்போர்ட்டில் வந்து டேக்ஸை கம்மியாக்குங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பிஸ்னஸஸ் வைப்பாங்க. ஹோப்ஃபுல்லி இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். வாட் எவர் செட் அண்ட் டன், 2025 இஸ் த கிரேசியஸ்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இயர். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். எம்ஜி ஸ்குவாட், ஓஜி எம்ஜிஸ்க்குலாம் தெரியும். இப்போ நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் இல்லை, இப்போ ரீசெண்டாக அப்போவே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரம்ப் வந்த உடனே சொன்னேன் 4 வருஷத்துக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறையே இருக்காதுன்னு. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் மட்டும் பரவாயில்ல, பட் ஆக்சுவலாக ஒரு ஈவிலான மைண்ட் செட்டோட மக்களோட வயிற்றில் அடிக்கிற மாதிரி வேலைகளை ட்ரம்ப் பண்ணுறது கண்டிப்பாக உலகத்தில் பிரேசிலியன் வயிற்றில் அடித்தாலும் சரி, சைனீஸ் வயிற்றில் அடித்தாலும் சரி, இந்தியன் வயிற்றில் அடித்தாலும் சரி, தப்பு தான். அதை ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். ஒரு விஷயங்க, ஆனால் ட்ரம்ப் இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த கண்ட்ரீஸ்லாம் ரஷ்யாவோட ஃப்ரெண்டாக இருக்குன்னு. மனசோட்டு சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் முன்னாடி சபையில் வைக்கிறேன். ரஷ்யா உக்ரைனில் பண்ணுற போர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பேரிழப்பு. அதுக்காக ட்ரம்ப் இதெல்லாம் பண்ணுறாருங்கிற பட்சத்தில் ஏன் பலஸ்தீனில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் செத்து போயிட்டு இருக்காங்களே? இன்னைக்கு நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள், பலஸ்தீனில் எத்தனை குழந்தைங்க, பிறந்த குழந்தை சாப்பாடு இல்லாமல் செத்து போயிட்டு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ட்ரம்ப் கண்ணுக்கு தெரியாதா? ஏன் அங்கே இருக்கிறவன்லாம் மனுஷன் கிடையாதா? உக்ரைனில் ஒருத்தன் இருந்தால் மட்டும்தான் மனுஷனா? ஒரு வெள்ளைக்காரன் இறந்தால் மட்டும்தான் உன் கன்சர்னா? ஒரு ஏஷியன், ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தன் இறந்து போனால் உன் கன்சர்ன் இல்லையா? அது எனக்கு ரொம்ப சட்டில் ஃபார்ம் ஆஃப் ரேசிசம் மாதிரி தான் இருக்குது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சட்டில் ஃபார்ம் இல்லை, ஒரு வர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ரேசிசமாக இருக்குது. முதல்ல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்து இறந்து போன ஆட்கள் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுறப்போ நியூஸில் சொன்னாங்க, வெள்ளை தோல் இருக்கிறவங்கலாம் இறந்து போகிறாங்க. இப்படி ஒரு காட்சி நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அவங்களோட மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா, இந்த போர் ரத்தம் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுனாலே ஏஷியா ஆஃப்ரிக்கா மட்டும்தான், இந்த ப்ரௌன் ஸ்கின் பிளாக் ஸ்கின் மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் அடுத்து ஒரு உயர்தர மனிதர்கள்னு நினச்சிட்டு இருந்ததுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீ வந்து அதே பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த பிரச்சனை இல்லை. இந்தியா கடைசி வரைக்கும் பலஸ்தீன மக்களை கொல்லாதீங்கன்னு இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, நம்ம வந்து யுனைடெட் நேஷன்ஸில் 60 வருஷமாக நம்ம ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஹியூமனிட்டியை பற்றி மகாத்மா காந்தி, இன்னைக்கு வரைக்கும் மகாத்மா காந்தியை கலாய்கிற பாதி பேர் இருந்தாங்கன்னா, இன்னொரு சைடு இல்லைங்க, சாகடிக்காமல் எதிரியை கொல்லாமல் ஒரு சுதந்திரம் வாங்கின நாட்டை பார்த்து நீ வந்து இன்றைக்கி 2025 எங்களுக்கு எங்கனால இன்னொரு நாட்டில் ரத்த வெள்ளம் ஓடுது, உக்ரைனில் எங்களுக்கும் அவங்களுக்கும் 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போகணுமா? வாடவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா சரியான பாதையில் போயிட்டுருக்குன்னு நினச்சிங்கனால் எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை மதன், நம்ம இன்னும் அமெரிக்காவை விட்டுட்டு போயிடக்கூடாது, நம்ம இன்னும் ப்ரோ அமெரிக்காவாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த யூடியூப்லேருந்து கையில் இருக்கிற வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இதுக்கு வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய ஐஃபோனு எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். அப்போ நம்ம அமெரிக்காவுக்கு ப்ரோவாக தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அமெரிக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்தியா செய்கிறது இன்றைக்கி செய்கிறது சரின்னு நினச்சிங்கனால் டீம் இந்தியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அட் சம் பாயிண்ட் ஐ டோன்ட் நோ வென் இட் பிகேம் டீம் இந்தியா. அது டீம் ரஷ்யா கூட இல்லை எனிமோர். இந்தியா டேரெக்டாகவே இந்த ஃபைட்டை வந்து டேரெக்டாக அமெரிக்கா கிட்ட எடுத்துகிட்டு இருக்குது. நம்ம பின்னாடி எல்லா நாடுகளும் வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. எனிவே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பாய். மதன் கௌரி சைனிங் ஆஃப் யூர். நீங்கள் இந்த மாதிரி குளோபல் லெவலில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனால் மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.